ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, நான் யாருக்கும் அவ்வளவு சாதாரணமாக குறி சொல்ல தேடி செல்வது கிடையாது. ஆனால் என்னையே முழுவதுமாக நம்பி இருக்கக்கூடிய பிள்ளைகள் யாராவது மிகப்பெரிய வருத்தத்தோடும் வேதனையோடும் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு நல்ல குறியை சொல்லி நான் சொன்ன வாக்கை நிறைவேற்றும் விதமாக நல்ல விஷயங்களையும் அவர்களுக்கு சொல்லித்தரப்போகின்றேன். நல்ல விஷயங்களையும் அவர்களுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன். அப்படித்தான் இப்போது உனக்கு குறி சொல்ல வந்த உன்னுடைய தாயானவள் நீ நினைத்த விஷயங்களையும் வெற்றிகரமாக நடத்தி தரப்போகின்றேன். நான் உன்னோடு இருக்கும்போது இனிமேல் நீ எதற்காகவும் பயப்படக்கூடாது. உன் பயத்தை போக்கி உன்னுடைய வாழ்க்கையை வெற்றியுடையதாக மாற்றி நான் தருவேன். நீ எப்போதும் தீர்க்கமான நம்பிக்கையோடும் துணிச்சலோடும் பொறுமையோடும் இருக்க வேண்டும். என் மேல் நீ வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை ஒருபோதும் பொய்த்து போகாது. என்னுடைய தாயானவள் எனக்கு நல்லதவற்றை எல்லாம் செய்து கொடுப்பாள் என்று நீ என் மீது கொண்டிருக்கும் பல நம்பிக்கையான விஷயங்களை எல்லாம் நான் உனக்காக நடத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னுடைய பூர்வ ஜென்மத்திலும் சரி, இந்த பிறவியிலும் சரி, நிறைய நல்லது செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாகவே நீ இருந்திருக்கின்றாய். நீ கஷ்டப்படும்படியும் கவலைப்படும்படியும் நான் விட்டு விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். உன்னுடைய ஒவ்வொரு பிறவியிலும் நான் உன்னை வழிநடத்தி கொண்டேதான் இருக்கின்றேன். இப்போது கூட உன் மனதில் நீ என்ன யோசனை செய்து கொண்டிருக்கின்றாய் என்று உன் தாயானவள் எனக்கு நன்றாகவே தெரியும். உனக்கு பயத்தை ஏற்படுத்தும் அத்தனை பிரச்சனைகளையும் துன்பங்களையும் சோதனைகளையும் எல்லாவற்றையும் நான் போக்கிவிட்டு உனக்கு மனதளவில் தைரியத்தையும் நம்பிக்கையும் அதிகப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். இனிமேல் எந்த விதத்திலும் நீ எதற்காகவும் கஷ்டப்படக்கூடாது. என்னுடைய குழந்தையான உனக்கு என்னுடைய உண்மையான ஆசீர்வாதம் கிடைத்து கொண்டே இருக்கும். பிறகு எதற்காக நீ பயம் கொள்ள வேண்டும்? உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் முற்றுப்புள்ளியானவற்றை உன்னுடைய தாயானவள் தரப்போகின்றேன். உன் சோதனை காலம் முடிந்துவிட்டது. என் மேல் நீ நம்பிக்கை வைத்து தைரியமாக இரு. அனைத்தையும் எதிர்கொள்ளும் சக்தியானது உனக்குள் நான் இருந்து உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். நீ எல்லா சோதனைகளையும் கடந்து வருவதற்கும் உனக்கு துணையாக உன் தாயானவள் நான் இருப்பேன். உன்னுடைய உடலையும் உன்னுடைய மனதையும் எப்போதும் துன்பப்படுத்தி கொண்டே இருக்கின்ற ஒரு விஷயத்தை நினைத்து கவலை கொள்ளாதே. நீ செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான். என் மீது முழு நம்பிக்கை வைத்து பொறுமையோடு காத்திரு. உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழப் போகின்றாய். அதற்கான எல்லா வழிகளையும் உன் தாயானவள் காட்டிக்கொண்டுதான் இருக்கின்றேன். என் மீது முழு நம்பிக்கையோடும் பக்தியோடும் நீ இருக்கும்போது உன்னுடைய நம்பிக்கையானது உனக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கப் போகின்றது. நிச்சயமாக உன்னால் வெற்றி பெற முடியும். உன்னுடைய பாரத்தை எல்லாம் நான் சுமந்து கொண்டு உனக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுப்பதற்காகத்தான் உன் தாயான வாராகி உனக்கு நல்ல குறி சொல்ல வந்திருக்கின்றேன். நானும் நீ சொல்வதை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றேன் தாயே என்று நீ நம்பிக்கையோடு என்னை நோக்கி ஓடி வந்தாய் என்றால், என்னுடைய வார்த்தைகளை நம்பி கேட்டாய் என்றால் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையானது நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். உன்னுடைய எல்லா தேவைகளையும் நானே பூர்த்தி செய்து உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை கொடுப்பேன். உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு. என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று அனைத்தும் அறிந்த உன்னுடைய தாயானவள் நான் உன்னோடு இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது. என்னுடைய சக்தியானது இந்த உலகத்தில் எல்லையற்றதாக இருக்கும்போது நீ எதற்காக வருத்தப்படுகின்றாய்? உன்னுடைய துயரங்களை எல்லாம் உடைத்தெறிந்து உனக்கு பிடித்ததையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் கொடுக்க நான் வந்து விட்டேன். உனக்கு பிடித்தவர்கள் எல்லாம் தப்பு செய்கிறார்களே, அதை மறைக்கவும் செய்கிறார்களே என்று கவலை கொள்ளாதே. எப்போதும் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. நிச்சயமாகவே உன்னுடைய நம்பிக்கையானது ஒருபோதும் வீண் போகாது. நீ எண்ணிய எண்ணமானது நிச்சயமாக ஈடேறும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாய். உன் எண்ணம் போலவே அனைத்தும் மாறும். நீ செய்கின்ற எல்லா செயல்களும் உனக்கு நல்லபடியாகவே நடக்கும். நல்லது உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக இந்த பிரபஞ்சமானது உனக்கு நல்ல விஷயங்களைத்தான் நடத்தி கொடுக்கும். நீ நல்ல பிள்ளையாகவே இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலையும் செய்யும் போது அதற்கான வெற்றியானது தானாகவே வந்து சேரும். எதுவாக இருந்தாலும் அதை எதிர்கொண்டு கடந்து செல்ல பழகிக்கொள். உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். உனக்கு நல்லது நடக்கும்படி உன்னுடைய தாயான வாராகியானவள் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன்.
பூர்வ ஜென்மங்களில் நீ செய்த தர்ம காரியங்களும் புண்ணிய காரியங்களும் இப்போது இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் உன்னை விட்டு விலக செய்து கொண்டிருக்கின்றது. இந்த பிறவியில் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய பாவ செயல்களுக்கான பலனானது இப்போது குறைய ஆரம்பித்து விட்டது. என் செல்லமே, கவலை கொள்ளாதே, பட்ட கஷ்டங்களுக்காக வருந்தாதே. உன்னுடைய பூர்வ ஜென்ம பலன்கள் எல்லாம் இப்போது குறைய ஆரம்பித்து விட்டது. தீராத வியாதிகளும் துன்பங்களும் எல்லாமே உன்னை விட்டு ஓடி போக போகின்றது. உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் வந்து விட்டேன் அல்லவா? உன்னுடைய கெட்ட கர்மாக்கள் எல்லாவற்றையும் அழித்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உனக்காக நான் கொடுப்பேன். அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து உன் கைகளில் சேர்ப்பேன். நான் உனக்காக இருக்கின்றேன். சில உறவுகள் நீ பணம் கொடுத்து நல்லா பார்த்து கொண்டா என்றால் உன்னை பாராட்டுவார்கள். சில பேர் உன்னை போற்றுவார்கள். அதுவே நீ கொடுத்த ஒரு விஷயத்தை திருப்பி கேட்கும் பொழுது இப்படி கேட்டுவிட்டார்களே என்று உன்னை தூற்றவும் திட்டவும் செய்வார்கள். அப்படிப்பட்ட உறவுகளை நினைத்து எல்லாம் நீ கவலைப்படக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் சில உறவுகள் இப்படியும் கூட இருக்கின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருபவர்களை எல்லாம் காயப்படுத்தாதே. அதே நேரத்தில் காசுக்காக உன்னை தேடி வரும் மனிதர்களையும் ஒருபோதும் நீ பக்கத்தில் அனுமதிக்காதே. மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீ புரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு என்று ஒரு எல்லையை வகுத்துக்கொள். உன்னை விரும்புபவர்களை மட்டுமே உன்னுடைய பக்கத்தில் எல்லா சூழ்நிலைகளிலும் வைத்துக்கொள். உன்னை பிடிக்காதவர்களையும் உனக்கு பிடிக்காதவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் தூரமாகவே வைத்துக்கொள். நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையானது முடிந்த வரைக்கும் ஒருவரையும் வெறுக்காமல் இருக்க வேண்டும். எப்போதும் உன்னுடைய அன்பானது உனக்கு நல்ல விஷயங்களைத்தான் செய்து கொடுக்கும். யார் மீது நீ அதிகப்படியான அன்பை காட்டுகிறாயோ அந்த அன்பு உனக்கு இரட்டிப்பாக உன்னை தேடி வந்து சேரும். காலம் மாறிவிட்டது செல்லமே. உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விட்டது. நீ எப்போதும் வாழையடி வாழையாக தலைத்து மேலோங்கி நின்று சந்தோஷமாக வாழப்போகின்றாய். அப்படி ஒரு காட்சியை காண வேண்டும் என்றுதான் உன் தாயானவள் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கின்றேன். உன் வாராகியினுடைய 1000 கைகள் உன்னை காப்பாற்றி கொண்டே இருக்கும். எந்த துன்பமும் துயரமும் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை நெருங்காது. என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்கும், நிம்மதியானதாக இருக்கும். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். அனைத்தையும் உன் வாராகி தாயானவள் நான் பார்த்து கொள்கின்றேன். என்னுடைய உதவியும் என்னுடைய வழிகாட்டுதலும் உனக்காக எப்போதும் நல்லவற்றையெல்லாம் சிறப்பாக செய்து கொடுக்க தயாராக இருக்கின்றது. நான் இருக்கின்றேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ என்னை நம்பி வந்திருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே இனி நல்லதாகவே நடக்கும். மகிழ்ச்சியானது உன்னை தேடி வந்து சேரும். உன்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் வெற்றி மேல் வெற்றி வந்து குவியும்.